சென்னையில் பிரம்மாண்டமாக பிறந்த நாளை கொண்டாடிய ரவுடி பினுவை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் சேலம் விரைந்துள்ளனர். அது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், எதன் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் தற்போது சேலம் விரைந்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த தனிப்படையில் இடம்பெற்றிருக்கிறார்கள்? தலைமறைவாக இருக்கக்கூடிய 3 ரவுடிகளான பினு, அதே போல கனகு, விக்கி, இவர்கள் 3 பேரையும் பிடிப்பதற்கு தனிப்படை ஒன்று சேலம் விரைந்திருக்கிறது. அவர்கள் சேலத்தில் பதுங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைத்த அடிப்படையில் தனிப்படை ஒன்று அங்கு விரைந்திருக்கிறது. அவர்களுடைய செல்போன் எண்ணை வைத்து அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல நேற்று கைதாகி இருந்தக்கூடிய பினுவுடைய கூட்டாளிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. சேலத்தில் பினுவிற்கு நெருக்கமானவர்கள் யார் இருக்கிறார்கள், யாருடைய உதவியுடன் அவர் பதுங்கி இருக்கிறார் அங்கு என்ற தகவல்களை காவல்துறை சேகரித்து வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தனிப்படை ஒன்று சேலம் விரைந்திருக்கிறது. இதற்கிடையில் நேற்று கைது செய்யப்பட்ட 75 பேரில் 71 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் 106 என்று சொல்லக்கூடிய பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு 6 மாதம் எந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போல ஒருவர் மட்டும் காவல் நிலையத்தில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதில் ஏற்கனவே நேற்று முன்தினம் கைதாகி இருக்கக்கூடிய பல்லு மதன் என்பவர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கிடையில் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செல்போன்கள் அனைத்தும் ஆய்வு செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சைபர் கிரைம் போலீஸ் உதவியோடு அந்த ஆய்வு பணி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறார்கள், அவர்களுடைய தொலைபேசி எண்கள் என்னென்ன இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் யார் யாருக்கெல்லாம் தகவல்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்ற தகவல்களை சேகரிக்கும் பணியில் 2 தனிப்படை போலீசார் தனியாக சைபர் கிரைம் போலீஸ் உதவியோடு இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 45 இருசக்கர வாகனங்கள், அதே போல சொகுசு கார்கள், இவை அனைத்தும் திருட்டு வாகனமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்யும் பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாகனத்திற்கு உரிமையாளர் யார் என்ற அடிப்படையிலும் ஆய்வு செய்யும் பணியிலும் தனிப்படை போலீசார் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்மை தகவல் என்ன? பினு உள்ளிட்ட அந்த 3 பேரை பற்றிய தகவல் ஏதாவது கிடைத்திருக்கிறா? காவல்துறையினர் என்ன சொல்றாங்க? தப்பி ஓடிய 3 ரவுடிகளான பினு, கனகு, விக்கி இவர்கள் 3 பேரையும் பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் சேலம் விரைந்திருக்கிறார்கள். சேலம் அம்மாப்பேட்டையில் இதற்கு முன்பாக பினு தனது கூட்டாளிகளோடு அங்கு தங்கியிருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே அதே பகுதிக்கு அவர் தப்பி சென்றிருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அங்கு விரைந்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக பினுவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிகிறது. சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றிருக்கிறார். எனவே அங்கு அவர் சென்றிருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அங்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல அவருடைய தொலைபேசி, அதாவது அவருடைய செல்போன் டவர் வைத்து அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று கைது செய்யப்பட்டிருந்தக்கூடிய பினுவுடைய கூட்டாளிகளிடம் தனித்தனியாக நேற்று போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் பினு சேலத்தில் யாருடைய பாதுகாப்பின் அடிப்படையில் அங்கு பதுங்கி இருக்கலாமா என்ற பல்வேறு விசாரணை அவர்களிடம் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் சேலத்திற்கு விரைந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் நேற்று கைதாகி இருக்கக்கூடிய 75 ரவுடிகளில் 71 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் பாண்டு பத்திரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 6 மாதத்திற்கு எந்த ஒரு குற்ற சம்பவங்களிலும் நடவடிக்கையிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அதன் பேரில் 3 பேர் எழுதி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் காவல் நிலையத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பல்லு மதனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கிடையில் இந்த கைது செய்யப்பட்டுள்ள 75 பேர் மீதும் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கையை நாங்கள் தொடங்கி இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், தற்போது சேலம் காவல்துறையினரும் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா?
4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தப்பி ஓடிய பினு, கனகு, விக்கி இவர்கள் 3 பேரை பிடிப்பதற்கு. அதே போல நேற்று அங்கு கூடியிருந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் அங்கு இருந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தப்பி ஓடியது கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை பிடிப்பதற்கு என 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 தனிப்படைகளும் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். முதல் கட்டமாக அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கூடிய செல்போன் எண்களை வைத்து ஆய்வு செய்யும் பணி சைபர் கிரைம் போலீஸ் உதவியோடு ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறார்கள், அவருடைய தொலைபேசியில் என்னென்ன எண்கள் இருக்கிறது, வாட்ஸ்அப் மூலமாக யாருக்கெல்லாம் தகவல்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்ற தகவல்களை சேகரிக்கும் பணி தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் யாருடைய வாகனங்கள், திருட்டு வாகனங்களா, அதே அவருடைய உரிமையாளர்கள் யார், அவருடைய முகவரிகள் என்ன என்பதை ஆய்வு செய்யும் பணி தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் தான் சேலத்திற்கு இவர்கள் இந்த 3 பேரை பிடிப்பதற்காக தனிப்படை சேலம் விரைந்திருக்கிறது. பினுவுடைய கூட்டாளிகள் இன்னும் யார் யார் பதுங்கியிருக்கிறார்கள், அவர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையில் சென்னையில் நேற்று இரவு மட்டும் குற்ற வழக்குகளில் தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் யார் என்ற பட்டியலை சென்னை போலீசார் தனியாக சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் சிறையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய கூட்டாளிகள் யார் யார் என்பதை தனித்தனியாக நுண்ணறிவு போலீஸ் உதவியோடு கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் காவல்துறையினர் தனியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.